Hi guys, welcome to our channel No Pain Get Gain. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு புது விஷயம், ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா ஆதார் கார்டில் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தேவைகள் இருக்கும். ஒருத்தவங்க ஒரு அட்ரஸ்லேருந்து இன்னொரு அட்ரஸ் மாறி இருக்கலாம், இல்லை அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், அது வந்து தப்பாக இருந்திருக்கும், அதை கரெக்ஷன் பண்ணலாம். அதுக்காக போய் சேவை மையத்தில் போய் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கும். ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா ஆதார் கார்டோட அட்ரஸை வந்து நம்மளே ஆன்லைன்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுருக்காங்க. இது வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் தான். நான் உங்களுக்கு லைவ் டெமோவை செஞ்சு காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுடைய அட்ரஸை ஆதார் கார்டில். அதை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்னும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள்குள்ளே போய்க்கோங்க. கூகுளில் போய் சர்ச்சில் ஆதார் கார்டு அப்டேட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு அட்ரஸ் அப்டேட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நிறைய வெப் பேஜஸ் வந்து இருக்கும். நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த uday.government.in gov.in இந்த வெப்சைட்குள்ளே தான் போகணும். இதுதான் கவர்மெண்ட்டோடைய அந்த ப்ரூஃப் வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வெப்சைட் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செக் ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ், அப்டேட் அட்ரஸ் இன் யுவர் ஆதார், செக் ஸ்டேட்டஸ், இதெல்லாமே இருக்கும். நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆதார் அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அட்ரஸ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோடய ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு இங்கே போகணும். இல்லை இனிமேல் தான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அட்ரஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்டர் பண்ண போகிறேன். என்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அடுத்து கேப்சா, இங்கே என்ன கேப்சா உங்களுக்கு தெரியுதோ அதை இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டில் ஒரு மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை எடுத்து இங்கே வந்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகிரும். இப்போ வந்து நான் இன்னும் ஆதார் நம்பர் கொடுக்கல, அதனால இங்கே வந்து லாகின்ற சிம்பிள் வந்து இன்னும் கிளிக் ஆகாமல் இருக்குது. நம்ம வந்து ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தோம்னா லாகின் ஆயிரும். இப்போ நான் ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஆதார் கார்டோடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ணேன். சென்ட் ஓடிபி கொடுத்தோம்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆச்சு. அதை எடுத்து அங்கே போட்டு லாகின் கொடுத்தாச்சு. லாகின் கொடுத்தா இந்த மாதிரி வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் கேட்கும் அப்டேட் டெமோகிராஃபிக்ஸ் டேட்டா இன்க்ளூடிங் அட்ரஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதே இது செலக்ட் திஸ் ஆப்ஷன், இந்த இது வந்து எதுக்காக அப்படின்னா வேலிடேஷன் லெட்டர்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து அப்டேட் ஆனால் போதும் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த இது எது அப்டேட் பண்ணணும்னு கேட்கும். இதில் அட்ரஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நேம் அப்டேட் பண்ணலாம், டேட் ஆஃப் பர்த், இல்லை அட்ரஸ், இந்த மூணில் ஏதாவது அப்டேட் பண்ணலாம். இப்போ வந்து அட்ரஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் ஐ ஆம் அவேர் ஆஃப் இந்த பாக்ஸில் டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்து அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் அட்ரஸ் வந்து மேலே தெரியும். நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறது எதை வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து இது கேர் ஆஃப் யார் நேம் கொடுப்போல, சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், அந்த இது வந்து கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஹவுஸ் பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டோடைய நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து ஸ்ட்ரீட்டு தெருவோட நேமு, அடுத்து ஏரியாவோட நேமு, லேண்ட்மார்க்கு, பின்கோடு உங்கள் ஊரோட பின்கோடை கொடுத்துக்கோங்க. செலக்ட் வில்லேஜ், டவுன், சிட்டி இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கிராமம், எந்த கிராமம்,
போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட், அடுத்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னா தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட என்ன செய்யணும் அப்படின்னா வேலிட் டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணணும். அது என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், இல்லை ரேஷன் கார்டாக இருக்கலாம், இல்லை பாஸ்போர்ட்டாக இருக்கலாம். இந்த 3 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஸ்கேன் பண்ணுறது, கலரில் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் வந்து 2ஐயும் ஸ்கேன் பண்ணியிருக்கணும். அதை வந்து டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணணும். அது எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடியே அதோடைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து பேஜஸ், அதாவது இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்குல்ல, இப்போ ரேஷன் கார்டை வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, அதை எப்படி ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டாக மாற்றுறதுன்றதுக்கான வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பார்த்து அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு தெரில அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து அது மாதிரி ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து கலரில் தான் இருக்கணும். அந்த கலரில் இருக்கிறத அப்லோடு டாக்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எதில் வச்சுருக்கீங்களோ ஃபைல்ஸில் வச்சுருந்தீங்கன்னா ஃபைல்ஸில் கொடுத்து டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ப்ரீவியூன்னு கொடுத்துக்கோங்க. ப்ரீவியூ உங்களுடைய இதெல்லாம் கரெக்ஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு அப்டேட் ஆகிரும். அது வந்து ஒரு 10 days ஆர் 15 days, ஒரு 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆன மெசேஜ் வந்து வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸி ஸ்டெப்ஸ் மூலமாக ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்தே நீங்கள் எங்கேயும் அலையாமல் அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ.